வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் 5வது ராசியில் இருக்கிறது சில நேரங்களில் சில வேளைகளில் யோகத்தை கொடுக்கும். அதாவது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு மறு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருடைய குழந்தைங்களுக்கு உடல்நிலை கோளாறும் ஏற்படும். எப்பன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிலருடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அல்லது ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த வாகன விபத்துக்கள் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய மூத்த குழந்தையை பொறுத்தளவு வாகனத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. முக்கியமாக டிரைவிங் பண்ண சொல்லக்கூடாது. பைக்கு அது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரிதான். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நோய் நொடி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடிகள் நமக்கு வரும். சூரியன் 6வது ராசியில் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் தொந்தரவு வரலாம். ஏதாவது கண் வலி வர்றது அல்லது கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது. ஒரு சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் வர்றது. ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வர்றது. அல்லது தோலில் அலர்ஜி வர்றது, வயிற்றில் வலி வர்றது, அல்லது அல்சரு அல்லது கட்டி போன்ற நோய் நொடிகள் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் கொஞ்சம் இருக்கதா செய்யும். உங்களுக்கு 11ஆம் அதிபதி தான் சூரிய பகவான். அப்போ சூரியன் 6ல் இருந்தால் சில வேளையில் நன்மைகளை கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகள்னால நன்மைகள், ஒத்துழைப்பு, ஆதாயங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என்னடா இப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையும் நமக்கு ஏற்படும். ஏன்னா அவங்கக்கிட்ட போய் ஏதாவது கேட்போம், நம்மளை கொஞ்சம் அலக்களிப்பு செய்வாங்க. அதனால நமக்கு அந்த மாதிரி தோணும். அதே மாதிரி தந்தை உறவு முறை இருக்குல்ல, அவங்க வழியிலையும் நமக்கு அந்த மனக்குறைகள் தோணும். என்னடா அப்பா இப்படி இருக்காரே, அப்பா கூட பிறந்தவங்க இப்படி இருக்காங்களே, அவங்கெல்லாம் நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசுகிறாங்களே, அவங்க செய்கிற செயல்கள் எல்லாம் சரியாக வரலையே, சரியாக இல்லையேங்கிற நமக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் வருது இல்லை, அந்த ஆதங்கம் கொஞ்சம் வரதான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வெளியிலையும் அந்த ஆதங்கம் இருக்கும். மாமன் மைத்துனர் வழியிலையும் அவங்களுடைய போக்குகள் சரியில்லாமல் நமக்கு அந்த ஆதங்கத்தை கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். புதன் பகவான் 6வது ராசியில் இருக்கனால ஒரு சிலருக்கு இந்த நோயினால் செலவுகள் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு கடன்கள் கூட ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. 9ஆம் அதிபதி 6ல் இருக்குது. பொதுவாக 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் தந்தை கூட நம்ம பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு வரும். சிலருக்கு தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்படி இல்லைன்னா தந்தை கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சுக்கிர பகவான் வேற, அஷ்டமாதிபதி வேற உங்களுக்கு வலிமையாக தான் இருக்கார். 6ல் தான் இருக்கார். சுக்கிரன் 6ல் இருந்தால் வலிமை பெற்றால் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்மளால் சரியாக செய்ய முடியாது. அதாவது ஒரு 4 மாதத்துக்கு வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வாங்கிறது, அல்லது வாடகை வீடு போகிறது, ஒத்தி வீடு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக வராது. அந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்கிறத தவிர்க்கணும் ஒரு 4 மாதத்துக்கு. ஒருவேளை அதையும் மீறி வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதை கரெக்டாக அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் நம்ம சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் செய்ய வேணாம். அதே மாதிரி எந்த ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் கட்ட வேணாம். கடையாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் கட்டினா நமக்கு தொந்தரவு தான் வரும். சுக்கிரனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடை ஆபரணங்கள்லாம் சேதாரமாகும். நகை நட்டுக்கள் சேதாரமாகலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருள்கள், அந்த பொருள்கள் எல்லாம் சேதாரமாகும். அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பொருள். அதில் சில பொருளை பழுது நீக்கி பயன்படுத்தலாம். சில பொருள்களுக்கு புது பொருள் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. சிலருக்கு ஆடைகள் சேதாரமாகும். ஆடைகள் சேதாரமாகும்னா பழைய ஆடைகளை தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்து விட்ருவோம். இல்லைன்னா ஏதாவது ஆடைகள் கிழிஞ்சு போகலாம். ஏதாவது ஒரு வகையில் அதில் தொந்தரவு வரும். அவ்வளோதான். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிற போது
ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நகை நட்டுக்கள் எல்லாம் வாங்கி தரும். ஆனாலும் ஒரு சிலருக்கு நகை நட்டுக்களை அடமானம் போகிறது, ஏலம் போகிறது, நகை நட்டுக்களை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாமல் சிரமப்படுறதும் இருக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு பேங்கில் பணமெல்லாம் கிடைக்கும், லோனெல்லாம் கூட கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பேங்க் லோன் கிடைக்காம நம்ம அலையிற மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்திடும் தசாபுத்தி சரியில்லைன்னா. பணத்தினாலேயும் பிரச்சனை வரும், பண தட்டுப்பாடு இருக்கும், பண கஷ்டம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணத்தை அடுத்தவங்கிட்ட வாங்கியிருப்போம், திருப்பி கொடுக்க முடியாது, அல்லது நாம் கொடுத்துருப்போம், திருப்பி வாங்க முடியாது. கோயில்னால பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். கோயில்னால பிரச்சனைனா ஏதாவது கோயிலுக்கு போக முடியாது, வர முடியாது, தடங்களாயிரும். அதுக்கப்புறம் குழந்தைகள்னால பிரச்சனை. குழந்தைகள்னால பிரச்சனைனா ஏதாவது ஒரு குழந்தைனால நமக்கு தொந்தரவுகள் வரும், அவ்வளோதான். தொந்தரவுன்னா என்ன, அது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தை அவங்க நடந்துக்கிற விதங்கள் நமக்கு பிடிக்காது. அப்போ என்னடா இந்த குழந்தை இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம்ல, அந்த விஷயமும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் பேங்க்னால பிரச்சனை வரும். இப்போ பேங்க்கில் நகை வச்சுருந்தா திருப்ப சொல்லி நோட்டீஸ் வரலாம், அல்லது லோன் வச்சுருந்தோன்னா லோனை கட்ட சொல்லி நோட்டீஸ் வரலாம். ஏன்னா நம்மளால் லோன் கட்ட முடியாது, அதனால் கட்ட சொல்லி நோட்டீஸ் வரலாம். அதுதான் அந்த பேங்க்னால தொந்தரவுங்கிறது. ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால தொந்தரவு. கோர்ட்டுனால தொந்தரவுனா ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ கோர்ட்டு கேஸ் வர்ற மாதிரி கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த வேலையை குரு தான் செய்வார். அதே மாதிரி உங்கள் அப்பாவோட சண்டை வர்றது, அல்லது அப்போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனைனா உங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுக்குடைய வேலையை குரு தான் செய்கிறார். செவ்வாயை பொறுத்தளவு 9ல் தான் இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி 9ல் தான் இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி 9ல் இருந்தாலே நல்லது தான். கட்டின மனைவி, கணவன், அவங்களால ஆதாயம், அன்பு, அதே மாதிரி கணவன் மனைவி வீட்டில் உதவிகள், ஒத்தாசைகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம். குரு பொதுவாக பணத்தை கொடுக்குற கிரகம். ஆனால் உங்களுடைய ராசிப்படி பணத்தை கொடுக்குற கிரகம் செவ்வாய் தான். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் பண தேவைகளை குரு சரியில்லைனா கூட செவ்வாய் நல்லா இருக்கிறனால பண தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிடலாம். பண கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தீந்துடும். கடன் காட்சிகளை கூட நம்மளால் அடைக்க முடியும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வரும். நீங்கள் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் விரும்பி கிடைக்கலன்னா இப்போ கிடைச்சிடும். அல்லது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இது வரைக்கும் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறணும்னு தோணும், முயற்சி பண்ணுங்கள். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும், மாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வேலை பார்க்குறதுக்கே தோணாது, வேலையை விட்டு நிற்கணும்னு தோணும், ஆனால் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வேலை ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அதனால் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. அதேமாதிரி தொழில் செஞ்சோம்னா தொழில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்க தான் செய்யும். அது ஒரு பங்குனி 24 வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானங்கிறது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொழிலெல்லாம் தொடங்குற மாதிரியான எண்ணங்கள் கூட வரும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த குரு 8வது இடத்துலேருந்து நம்மளை பிரச்சனை பண்ணுது. அப்போ ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் குருனால் தொந்தரவு வராது. அதே மாதிரி 6ல் ராகு இருந்தும் தொந்தரவு பண்ணும், 12ல் கேது இருந்தும் தொந்தரவு பண்ணும். அப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஏப்ரலில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மாறினாலே உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாவே மாறும், சிறப்பாக மாறும். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நல்ல காரியங்கள்லாம் எதிர்காலத்தில் நடக்கும். மகிழ்ச்சியும் நன்மையும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரமே இருக்குது, பக்கத்திலேயே இருக்குங்க உங்களுக்கு. அதனால் துலாம் ராசிக்காரங்கள் ஒரு சிலருக்கு இப்போ சிரமம் இருந்தாலும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கப் போகுது. மகிழ்ச்சியோடு இருக்குமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.